இந்த அற்புதமான நாள்ல இந்த ராமரத்னம் பாரதிய வித்யாலயம் தொடங்குறது எங்க எல்லாருக்குமே பெருமையா இருக்கு. பெரியவா இங்க பேரண்ட்ஸும் குழந்தைகளும் வந்திருக்கா. அவங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தெரிவிக்கும். பொதுவாக நம்ம அட்லீஸ்ட் நான் படிச்சது ஃபுல்லாவே நம்ம கொலனைஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு விதத்துல பிரயோஜனமா தான் இருந்திருக்கு. படிப்படியா நம்ம முன்னேறினோம், வேலை கிடைச்சது, ஒரு ஆசிரியரா இருந்தோம். ஆனா நம்மளோட குழந்தைகளை வளர்க்கும் போதும் இந்த சமுதாயத்துல இருக்கிற குழந்தைகளை பார்க்கும் பொழுதும் அந்த எஜுகேஷன்ல ஏதோ ஒரு கேப் இருக்கு அப்படிங்கிறது அனுபவமாச்சு. நம்ம 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல பயாலஜியை பத்தி படிக்கிறோம், கிட்னி லிவர் எல்லாமே படிக்கிறோம். ஆனா நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமா பாத்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் அந்த புஸ்தகத்துல இல்ல. அந்த டீச்சரே சொன்னாதான் உண்டு. நம்ம பூலோகத்துல இருக்கிற நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த நட்சத்திரங்கள் எப்படி இயங்குறது, இந்த பிளானட்ஸ் எல்லாம் எப்படி இயங்குறது அப்படிங்கிற தகவல் தெரியல. இப்ப இன்னைக்கு நம்ம 18th ஜூன் சொன்னா அதை நம்ம மாடர்ன் பாக்குறோம். அதே நம்ம திதியோ இல்ல நட்சத்திரமோ சொன்னா குழந்தைங்க அதை சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி சமுதாயத்துல இளைஞர்களுக்கு மத்தியில இந்த மாதிரி பொதுவான ஒரு கருத்து இருக்கும் பொழுது இந்த கொலனைஸ்ட் எஜுகேஷனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன கொடுக்க முடியும்? வேத பாடசாலைகள் நிறைய இருக்கு, ஆனா பாடசாலைக்கும் போக முடியாம, ஆனா இப்ப மாடர்ன் எஜுகேஷனும் வேண்டாம் இருக்கிற நிறைய பேர் இருக்கா. அவளுக்காக இந்த ராமரத்னம் பாரதிய வித்யாலயம் மூலமா தொடங்கி இருக்கோம். நம்ம 6 இருந்து 10 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு ஆயுர்வேதம், பாரதிய கணிதம், நட்சத்திர வித்யா, யோக சாஸ்திரம், யோக பயிற்சியும் கூட, அது தவிர இந்த ஒரு ஹெர்பல் கார்டன் எல்லாம் செட் பண்ணிருக்கோம். படிப்படியா நம்ம குழந்தை நம்மளோட பாரம்பரிய நாலேஜ விஞ்ஞான ரீதியாகவும் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஒரு கரிக்கு நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். சோ இந்த புஸ்தகங்கள் பார்த்தேன்னா இது பாரதிய விஞ்ஞானம், பாரதிய கணிதம், பரம்பரா அப்படிங்கக்கூடிய நம்மளோட கதைகள். இப்போ பெரும்பாலும் பேரண்ட்ஸுக்கு என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா, அப்ப மாடர்ன் எஜுகேஷன் இந்த குழந்தைகள் இங்க படிக்கிறாங்க, இப்ப மாடர்ன் எஜுகேஷனோட எப்படி இன்டகிரேட் ஆவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்காக நம்ம ஓபன் ஸ்கூலிங்கோட சர்டிபிகேட்டும் அந்த எக்ஸாமும் எழுதி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க பழனியில தர்மா குருகுலம் அப்படின்னு நடத்துறோம். அங்க 11 வயசுல இருந்து இருக்கா. அதுல படிக்கக்கூடிய 2 குழந்தைகளுக்கு இப்போ IIT மெட்ராஸோட டேட்டா சயின்ஸோட அட்மிஷனும் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த பரம்பரை நாலேஜ படிச்சாலும் கூட அதுக்கு நல்ல மதிப்பு இருக்கு. ஏன் நம்ம கல்லூரியிலேயே பிற்காலத்துல இந்த ஃபவுண்டர்ஸோட விஷன் என்னன்னா, இந்த குழந்தைகள் இங்கேயே படிச்சு இங்கேயே மேற்படிப்பும் படிச்சு ரிசர்ச்சும் பண்ணி நம்மளோட பரம்பரை நாலேஜ உலகம் முழுக்க பரவணும் அப்படிங்கிறது தான் அவளோட